நம்ம வந்து இந்த உகாண்டாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணப்பாடுடைய ஒருத்தன் தான். இப்போ உகாண்டாவை எடுத்துக்கிட்டோம்னா கூட சுற்றி நாடுகள் தான், தான்சானியா, சூடான், இப்படி நாடுகள் தான். ஒரு கிழக்கு ஆப்பிரிக்க நாடு அப்படின்னு, மலைப்பாங்கான நாடு, கடல் கிடையாது. கடல் கிடையாது, கடல் கிடையாது, ஒரு மலைப்பாங்கான நாடு, கடல் மட்டத்திலிருந்து உயரமான ஒரு இடத்துல இருக்கின்ற நாடு தான், நிறைய மலைப்பாங்கான இயற்கை வளம் கொண்ட நாடு தான். அப்போ இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா 1962 வரை ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நாடு தான். நம்ம கூட 1947 சுதந்திரம், பிரிட்டிஷுடைய காலனி நாடு தான். சொல்லப்போனால் இந்த இடி அமீன் வந்து பிரிட்டிஷுடைய இராணுவ படையில் ஒரு லெப்டினண்டாக இருந்தவன், அந்த படையிலே இருந்தான், அவங்க இராணுவ வீரனாக இருந்தான். காலனியாதிக்கு எதிராலாம் போராடல அவர், அவன் எதுக்குமே போடல, அவன் இராணுவ வீரன். சொல்லப்போனால் இராணுவ வீரனாக இருந்தான். ஆனால் உகாண்டா சுதந்திரம் அடைந்தால் தான் இந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற அந்த எண்ணப்பாடுடைய ஒரு ரெட்டை வேஷம் போட்டுருந்த ஒருத்தன் தான். இப்போ மற்றவங்க மாதிரி முழுக்க போராட்டம், ஆயுதம் ஏந்தி அப்படிலாம் கிடையாது. இங்கிலாந்துடைய அந்த இராணுவ வீரனாகத்தான் இருந்தான். 2ஆம் எலிசபெத்துடைய அவங்க ஆட்சிக்கு நாங்கள் கட்டுப்படுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒருத்தன் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒருவன். சொல்லப்போனால் அந்த காக்குவா இன மக்கள் வந்து கொஞ்சம் வேகமானவர்கள், கொஞ்சம் ஆக்ரோஷமானவர்கள். அங்கே ஏற்கனவே அந்த இனக்குழுக்குள்ளே சண்டை நடக்கும் போதெல்லாம் அதற்கு இவன் காக்குவா இன மக்களுக்காக இந்த வேலையும் செஞ்சவன் தான். இவன் எப்படி வந்து இப்படி இந்த நாட்டுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தான்னா 1962 அப்புறம் உகாண்டா சுதந்திரம் அடைந்த போது, அப்போ சுதந்திரம் அடைந்த ஒருத்தருக்கு ஜனாதிபதியாக கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஜனாதிபதியுடைய ஆட்சி தான், பிரதமர் கிடையாது. இந்த மில்டன் ஒபாடோ அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த நாட்டுடைய தந்தை. அவர் தான் வந்து இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று இது பண்ணவர். இந்த மில்டன் ஒபாடாவுடைய ஆதரவாளராகவும் இருந்தான். இங்கிலாந்துடைய இராணுவத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே மில்டன் ஒபாடாவுடைய அனுசரணை ஆதரவாளன். ஆனால் நான் வந்து இங்கிலாந்து இராணுவத்துக்கு தான் வேலை செய்ய வேண்டியிருந்தவன் தான் இடி அமீன். உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஹெல்ப் பண்ணான் சுதந்திரத்துக்கு. ஏன்னா இவன் வரணும்னு நினைக்கிறான்ல, நேரடியாக வரல. நேரடியாக வந்து உகாண்டா வெற்றி பெறணுங்கிறதுக்காக போராடலை, போராடியவர்களுக்கு அங்கே இருந்துக்கிட்டே உதவி பண்ணான். ஆனால் இங்கிலாந்துக்கு விசுவாசமாக இருந்தவன் தான் அவன். அதனால தான் உகாண்டா வந்து சுதந்திரம் அடையும் பொழுது 2 பேரை வந்து இராணுவ தளபதிகள்ங்கிற அந்த அடையாளத்தை கொடுத்துட்டு போனாங்க. அதில் ஒருத்தன் தான் இடி அமீன். பிரிட்டிஷ்காரன் கொடுத்துருவான். அவனுக்கு தெரியும்ல, முடிஞ்ச அளவுக்கு சண்டை முட்டி கொடுத்துனா பார்ப்பான். இவன் வந்து தளபதிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு போனான், மேஜர் ஜெனரல் அப்படின்னு. உடனே வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே மில்டன் ஒபாடோங்கிறவர் ஜனாதிபதி ஆகிறார், உகாண்டாவுடைய ஜனாதிபதி. இங்கிலாந்து அரசு கேட்டுக்கொள்கிறது, இடி அமீனை நீங்கள் வந்து தளபதியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவனுக்கு சப்போர்ட்டு தானே, தளபதியாக இருக்கான், முக்கியமான இடத்துல இருக்கான். ஆனால் அவனுக்கு நீண்ட காலமாக நம்ம உகாண்டாவுடைய அதிபராக வரணும், நம்ம இந்த நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்.